நம்ம 2வது நாள் பணிக்கு ஜேசிபி வந்துடுச்சு. காலையிலேயே 8 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. நம்ம 7 மணிக்கெலாம் வந்து தயாராக இருந்துட்டோம். வேலையை தொடங்க வேண்டியது தான். நேற்று வந்து இங்கே நம்ம குறை விட்டுட்டு போயிருக்கோம். நேற்று சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த வேலைகள் நடந்தது. இதை அப்படியே தொடர்ச்சியாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் இன்றைக்கி. நம்ம முருகேசன் அப்படியே வேலையை தொடங்குறாரு. ரொம்ப அழகாக வேலையை வந்து கச்சிதமாக பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜேசிபி ஓட்டுநர்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப குறைவு தான். அந்த பண்ணைக்குட்டையை நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக எப்படி சொன்னோமோ அதை உள்வாங்கிக்கிட்டு அழகாக எடுத்தார். நம்ம என்ன சொல்கிறோன்றதை முதல்ல அவங்க உள்வாங்கிக்கணும். அதை உள்வாங்கிட்டு ரொம்ப அழகாக வேலை பார்க்கணும். அதை வந்து இவர் சிறப்பாக பண்ணுறாரு நம்ம முருகேசன். அதே மாதிரி அந்த மண் பரவலாக போடுறோம் இல்லைங்களா, வலதுபுறம் இடதுபுறம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக போடணும். இந்த மாதிரி ஒரு ஒழுங்கு நிலையில் போடணும். நம்ம ஆட்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஜேசிபி ஓட்டுநர்கள் வந்து ஒரே பக்கமாக அப்படியே குவிச்ச மாதிரி போட்டுருவாங்க. அதை கலைக்கிறதுக்கு வந்து திருப்பி ஆட்களை வச்சு கலைக்கணும். அதெல்லாம் ரொம்ப செலவினமும் கூடுதலாக இருக்கும், நேரமும் கூடுதலாகும். அப்போ இந்த மண்ணை அள்ளி போடும் போதே ரொம்ப அழகாக பரவலாக போட்டு அதை வந்து மட்டமாக தள்ளணும். ஸோ அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு நம்ம அந்த முருகேசன்றவர். இது வந்து ஜேசிபி ஓட்டுநர்களுக்கு இது ரொம்ப அனுபவசாலிகளுக்கு இது ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடியது தான். அந்த மாதிரி ஓட்டுநர்கள் வந்து நம்ம தேர்வு பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. கால்காணி சூழலியல் அறக்கட்டளை ஒருங்கிணைக்கும் கால்காணி தற்சார்பு சூழலியல் நில வடிவமைப்பு நேரடி களப்பயிற்சி வகுப்பு வர மே மாதம் 10ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த களப்பயிற்சி வகுப்புல 33 சென்ட் நிலத்துக்குள்ள ஒரு தனி மனித குடும்பத்திற்கு தேவையான உணவு தேவையை முழுமையா பூர்த்தி பண்ணக்கூடிய நில வடிவமைப்பு கட்டமைப்பு, தாவர வகைகள், அதுக்கப்புறம் நீர் மேலாண்மைக்கான அகழி எடுக்கிறது, பண்ணைக்குட்டை அமைக்கிறது, என்னென்ன தாவரங்கள் எந்தெந்த பகுதிகளில் நடவு பண்றது, இது குறித்த தெளிவான பயிற்சி வகுப்பா இந்த பயிற்சி வகுப்பு அமையும். இந்த பயிற்சி வகுப்புல நீங்க பங்கேற்க விரும்புனீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்க 33 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இருக்கிறதுனால முன்பதிவு பண்ண விரும்பக்கூடிய நபர்கள் கூடிய விரைவில் முன்பதிவு பண்ணிக்கோங்க. இது குறித்த தகவல்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 2வது நாள் பணி தொடங்குது. 2வது நாள் பணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை குட்டை எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த குட்டையை வந்து இயந்திரத்தை கொண்டு நம்ம எடுத்தாலும் கூட அந்த கரைகள் வந்து ஒரு ஒழுங்கு நிலையில் இருக்காது, சீரான ஒரு அமைப்பில் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த ஆட்களை கொண்டு நம்ம அது சீராக இருக்கக்கூடிய சரிஞ்ச மண், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்காமல் மூலைகள்லாம் வந்து சில இடங்களில் வந்து மண் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம மண்வெட்டி கொண்டு தான் கழித்து மண் அள்ளி போட முடியும். அதற்கான வேலைகளை தான் இப்போது பார்த்துட்ருக்காங்க. கரைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒழுங்குபடுத்திட்டு வராங்க. நமக்கு சுத்தமாக அந்த கட்டிகள் அப்புறம் பள்ளம் மேடுகள்லாம் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிவிட்டு மண் சரிவுகள் சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தட்டி சமநிலைப்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம குட்டையை சுற்றி நடக்க வாட்டமாக இருக்கும், மண் சரிவு கொஞ்சம் தடுக்கப்படும். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மணல் கட்டிகளும் மேடுகளுமா இருந்தது. இப்போ வந்து சுத்தமாக அப்படியே அழகாக மண்ணை வந்து ஓரங்களில் அந்த கரைகளெல்லாம் கழித்து மண் ஒரு பக்கமாக அது எல்லாத்தையும் அடுத்து கரைகளில் போட்டு ஒரு ஒழுங்கு பற்றிட்டு வராங்க. ஸோ இப்படி பண்ணால் தான் குட்டையோட மண் சரிவு வந்து வெறுமனே ஜேசிபியில் அள்ளி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டோன்னா இந்த கரைகள் ஒழுங்காக இருக்காது, மண் சரிவு எளிமையாக நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம தடுக்கணுன்னா இதை வந்து முறைப்படுத்தி இதை செஞ்சிடணும். இப்போ நம்ம ட்ரென்ச் மூலிமா நீர் வரக்கூடிய வழியை நம்ம பார்த்தோம். தடயத்தை குட்டைக்கு வந்துடும். சரி, ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருக்கு, நம்ம குட்டை நிரம்பிட்டோம். அப்போ நிறைஞ்சதுன்னா முழுமையாக கரைகள் மூலிமா வழியக்கூடாது இல்லையா, அப்படி வழிஞ்சால் கரைகள் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அதுக்கு ஒரு அடி 2 அடிக்குள்ளேயே தண்ணீர் என்ன பண்ணால் வடிச்சிடணும். அப்போ 2 அடி உயரம் கரைகளோடு 2 அடி கீழே இருக்கும்போது தண்ணி வெளியேறணும். அப்படி வெளியேறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிட், அதாவது வெளியேறக்கூடிய பாதையை உருவாக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க,
இப்போ அந்த பைப் புதைக்கிறதுக்காக ஒரு வழித்தடத்தை உருவாக்குறாங்க. ஸோ அந்த ஆழத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி ஆழம் 2 அடி ஆழம் இருக்கும். அது 1.5 அடி ஆழத்தில் இந்த நோண்டி நம்ம அதை பைப் புதைச்சி நம்ம மூடிடுவோம். புதைக்கும் போது நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரென்ச்லேருந்து தண்ணி நிரம்பி வரும்போது நேரடியாக அப்படியே ட்ரென்ச்சாகவே குட்டையில் நம்ம தண்ணி விடுறது கிடையாது. இடையில வந்து அந்த பைப் லைன் வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது ஆரங்குளம் பைப்பு. ஏன்னா இங்கே அதிகப்படியான தண்ணீர் வரும் மழை காலத்தில் அப்படின்னாங்க. அதனால் ஆரங்குளம் பைப் வாங்கியிருக்கோம். ஆரங்குளம் பைப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி அகலம் கொண்ட பைப் இது. அதை வந்து நம்ம மேல் மட்டத்துலேருந்து ஒரு 1.5 அடி ஆழம் பைப்புக்காக நம்ம ஜேசிபியில் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பள்ளம் அந்த குழியில் நம்ம அந்த பைப் வச்சுருக்கோம். இப்போ அது மேலே வந்து மண்ணை போட்டு மூடிட்டோம்னா நடைபாதையை சுற்றியும் உங்களுக்கு குட்டையை சுற்றி வரக்கூடிய நடைபாதை வசதி உங்களுக்கு எளிமையாக கிடச்சிடும். தண்ணீரும் வந்து அடிச்சுட்டு வராமல் தேங்கி கிட்டத்தட்ட அந்த ஆழம் 3 அடி ஆழம் கொண்ட அந்த ட்ரென்ச்லேருந்து ஒரு 2 அடி தண்ணி நின்று மேலே வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பை சுற்றியும் களிப்பான மண், கல் அந்த மாதிரி மண் இல்லாமல் கொஞ்சம் மணல்லாம் இருக்கக்கூடிய மண், நம்ம குட்டையோட 4 அடி கீழே இருக்கக்கூடிய மண் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கற்கள் கொண்ட மணல் மாதிரி இருக்கக்கூடிய மண். ஸோ அந்த மண்ணை தான் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது பைப்போட ஓரங்களில் போடுறாங்க. இது எதற்காக அப்படின்னா பைப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ மேலே இருக்கக்கூடிய களிப்பான கல் கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய அந்த மண்ணை வந்து பயன்படுத்தணும்னா பைப் மேலே அழுத்தம் கொடுத்து பைப் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மணலை வந்து நம்ம மேலே போடுறோம். கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால் வெளியிடப்பட்ட கால்காணி தற்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்களை உள்ளடக்கியது. இந்த புத்தகத்தை பெறுறதுக்கு ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இறுதி நாள் பணி மிக சிறப்பா முடிஞ்சது. நம்ம இந்த அகழியை இந்த நிலத்தோட 4 திசைகள்லையுமே எடுத்திருக்கோம். சனிமுலை பகுதியில வந்து பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கோம். இதோட கொள்ளளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் விரிவா. அதாவது 3 அடி அகலம் 3 அடி ஆழம் கொண்ட அகழி 4 திசையிலையும் இருக்கு. இதோட மொத்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 900 அடி நீளம். கிழக்குல இருந்து அப்படியே உங்களுக்கு மேற்கு நோக்கி, மேற்குல இருந்து வடக்கு திசையில 100 அடி, அங்கிருந்து திருப்பியும் பண்ணைக்குட்டைக்கு வருது 350 அடி வரும். ஆக மொத்தத்துல 900 அடி நில அளவு கொண்ட அகழி. பண்ணைக்குட்டையோட உள்ளளவு கரை வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு 20 அடி சதுரம் கொண்ட ஆழம் 7 அடி இருக்கும். மையப்பகுதியில நம்ம 10க்கு 10 சதுரமும் 3 அடி ஆழம் கொண்டதாகவும் இருக்கும். மொத்தத்துல பண்ணைக்குட்டியோட ஆழம் 7 அடி இருக்கும். இதோட கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59,000 லிட்டர் தண்ணீரை வந்து கொள்ளளவு கொண்டதா இருக்கும். அகழி மட்டும் பார்த்தீங்கன்னா 2,30,000 லிட்டர் தண்ணீரை வந்து கொள்ளளவு கொண்டதா இருக்கு. ஆக மொத்தத்துல இது கொள்ளளவு கொண்ட நிலப்பரப்பு நம்ம சொல்றது. இது எவ்வளவு நீரை சேகரிக்கும்னா இதுல இருந்து ஒரு 10 மடங்கு நீரை வந்து சேகரிக்கக்கூடியதா இருக்கும். ஓராண்டு பருவமழையில மொத்தத்துல 10 மடங்கு நீரை சேகரிக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். எந்த அளவுக்கு நீர மேலாண்மை மூலியமா நம்ம நிலத்தடி நீரை சேகரிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த அகழியும் பண்ணைக்குட்டையும் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. விவசாயம் செய்யக்கூடிய எல்லா விவசாயிகளுமே தங்களோட நிலத்துல ஒரு சிறிய பகுதியை பண்ணைக்குட்டைக்கும் பாதுகாப்பு வளையமாகவும் அகழியும் நம்ம கட்டமைக்கணும். அப்பதான் நம்மளோட நீர் வளத்தை பெருக்க முடியும். நீரின்றி அமையாத உலகுன்னு நம்ம வள்ளுவ பெருமான் கூறியது போல நீரோட முக்கியத்துவத்தை அறிந்து இந்த நீர் எல்லா உயிர்களுக்கும் ஆனதுன்றதையும் உணர்ந்து நம்ம எல்லோரும் மழை நீரை சேகரிப்போம். நம்முடைய கால்காணி களப்பணி குழு தமிழ்நாடு முழுக்க நீர் மேலாண்மைக்கான இந்த பண்ணைக்குட்டையும் அகழியும் எடுத்து தராங்க. அதோடு 33 சென்ட் நிலமான கால்காணியில இந்த குடும்பத்திற்கு தேவையான உணவு தேவையை முழுமையா பூர்த்தி பண்ணக்கூடிய நில வடிவமைப்பையும் அமைச்சு தராங்க. இந்த நில வடிவமைப்புல காய்கறிகள், கீரைகள், பழங்கள், மூலிகைகள், பூக்கள், டிம்பர் மரங்கள், அது மட்டும் இல்லாமல் மழைநீர் சேகரிப்பு மேலாண்மை குறித்த
வடிவமைப்பும் இருக்கு. மேலும் இது குறித்த விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் அடுத்தடுத்த காணொளிகளை காண்பதற்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.